ஆயிரம் இருந்தாலும் கேட்க மாட்டேன். 2150 நைட்டு நாடகத்துக்கு வருவேன். இல்ல நேரா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல கவுந்தசி கம்முன்னு பத்திரமே ஆயிரம் இருந்தாலும் 10 மாதம் 300 நாட்கள் கிளை நோக வயிறு நோக என்னை ஈன்றெடுத்து என்று அன்புத்தாய் இருந்த கோவிலடா என்னுடைய தெய்வம். என் தாய் எடுத்து போயிடா புள்ள இது அல்லவா பிள்ளை மூஞ்சி பாரு மோட்டு மேல ஏறி போச்சு. ஐயோ எப்ப அட்டாக்கிறோம் பட்டுன்னு போச்சு வந்துருவாங்க. அம்மா என் நல்லிடத்தை ஒரு வீரவாளை கொடுத்து வெற்றியோடு வாதா மகனை என்று உரைத்த என்னுடைய தாய். நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். போ 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 என்ற வார்த்தை யாரா சொன்னது? நாங்கள் ரங்கநாதனம் அந்த ஆள் இப்ப நாளைக்கு போறதுல வீட்டுல உட்காந்துக்கிறாரு. தெரியல அப்படிலாம் நாங்க ரங்கநாதன் ராமசாமி ஒரு நடிகர். அவர் ஏன்னா இருக்கிறீங்க போ என்ற வார்த்தை யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? அன்று பாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய 17வது நாள் யுத்தத்திலே கர்ணனை பார்த்து அந்த துரியோதனன் சொன்ன வார்த்தை போ என்ற வார்த்தை. ஆமாங்க அவங்க சொன்னான். அதுல 1000 அர்த்தம் அடங்கி இருக்குது. இந்த பாவிங்க சொல்ற என்ன இருக்குது? ஐயா அவன் அங்க சொன்னா 1000 அர்த்தம் அடங்கி இருக்குது. அந்த 1000 அர்த்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள் ஐயா. நான் மட்டும் கேட்டா போதாது. இது அமர்ந்திருக்கின்றாங்களே நாட்டு மக்கள் அனைவரும் கேட்க தெளிவா சொல்லுங்கள் ஐயா. குரியனுடைய தம்பிமாரிடத்தில் வீரவாளை கொடுத்து சேனாதிபட்டம் கொடுத்து போய் வாருங்கள் சொல்லி அனுப்பினான். ஒருத்தன் கூட திரும்பி வரல. அதனால பாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய 17வது நாள் யுத்தத்திலே சேனாதிபட்டம் கொடுத்து சொன்னால் அவனால் சென்று வெற்றியோடு வந்து எனக்கு வெற்றி மாலை சூடுவானோ அப்படி ஒரு நெப்பாசை அந்த துரியோதனனுக்கு. அதனால பாரதத்தில் ஒரு பகுதியாக அந்த கர்ணனை பார்த்து சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன 1000 அர்த்தம் பாவிங்க சொல்றா என்னடா ஜெயச்சந்திரா, நான் அப்படி சொன்னேன் என்று வருத்தம் வேண்டாம். நான் எதற்காக அப்படி சொன்னேன் தெரியுமா? போ என்றால் பொருத்தம், வா என்றால் வருத்தம். அதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னேன். போக வேண்டாம், நான் வருகிறேன். வருவது வந்தே தீரும், வாராது வருந்தி அழைத்தாலும் வராது. அந்த ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கிறானோ அப்படிதான் நடக்கும். இன்றைய தினத்திலே இந்த காழியூர் என்ற கிராமத்திலே பெரியோர்கள் தாய்மார்களின் அருமை சகோதர சகோதரிகள் வீட்டிற்கும் அருமையான மேடையிலே நம்முடைய வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகம் என்று அந்த ஆண்டவன் அன்றே எழுதிவிட்டான். அவன் கட்டளைக்கிணங்க இன்றைய தினத்தில் இந்த புனிதமான மேடையில் நம்முடைய நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடகம் ஒப்பந்தம் செய்த காலங்கள் குறுகியதா இருக்கலாம். அவங்களும் நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க, நம்மளும் நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். இன்றைய தினத்திலே இந்த திருவிழாவுக்கு நம்ம நாடகம் தான் நடக்க போகுதுன்னு ஆண்டவன் என்னைக்கோ எழுதிட்டான். அவன் கட்டளைக்கிணங்க நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கமா விடுறா. எங்க அண்ணன் போயிருக்கிறான். எங்கடா போயிருக்கிறான்? கருத்த முகமுடி தேடி சென்றிருக்கிறான். ஒருவேளை அந்த கருத்து மூடி தேடி கண்டுபிடித்து எடுத்து வந்து என் தந்தையிடத்தில் ஒப்படைத்து இந்த நாட்டின் மணிமணி அவன் சுட்டிக் கொண்டு இந்த சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்து இந்த செங்கோலை அவன் கருத்தில் ஏந்தி இந்த நாட்டை அவன் தான் ஆள வேண்டும் என்று அந்த ஆண்டவன் அவன் தலையில் எழுதியிருந்தால் அதை மாற்ற யாரால முடியாது. ஒருவேளை நான் போறேன். எங்கடா போறேன்? முகமுடி தேடி போனேன். ஒருவேளை நான் தேடி கண்டுபிடித்து இழுத்து வந்து என் தந்தையிடத்திலே ஒப்படைத்து இந்த நாட்டின் மணிமுடி நான் சுட்டிக் கொண்டு இந்த சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து இந்த செங்கோலை நான் கருத்தில் ஏந்தி இந்த நாட்டை நான் தான் ஆள வேண்டும் என்று அந்த ஆண்டாக இருந்தால் அதை மாற்ற ஏறாத முடியாது. வருவது வெந்திய தீரும். ஐயா இப்ப சொன்னீங்களே இது 100க்கு 100 உண்மை. கடவுள் அன்று எழுதி விட்டான். இன்று இரவு இந்த புனிதமான மேடையில
ஜெயம் நாடகம் என்று நடைபெற வேண்டும் என்று கடவுள் அன்று எழுதிவிட்டான். இது நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு பக்கம் விடுங்க. ஆமாங்க, இதை நின்று கொண்டிருக்கின்றானே என் உடன்பிறவா சகோதரன். ஆமாங்க ஐயா, ஐயா நெமிலி பக்கத்துல சிறுநமல்லின்ற ஒரு கிராமம். நாளைக்கு நாடகம் ஆடிட்டு வேன்ல ஏறி நேரா நெம்மில் இறங்கி நடு ரோட்ல பைபாஸ் நடந்து போகும்போது பெரிய டிப்பர் லாரி ஏறி கூட நெசங்கி வைத்தான் என்று கடவுள் அன்று எழுதி விட்டால் அதை மாற்றி அமைக்க யாராலும் அவங்க அது ஒரு பக்கம் விடுங்க. இது அமர்ந்து கொண்டிருக்கின்றாரே எனது சிறிய தந்தை. சித்தப்பாவா? சிறிய தந்தை. ஆமாங்க, சிறிய தந்தை சித்தப்பா அண்ணா. இப்பாதுக்கா தைப்பாக்கின்ற கிராமம். நாடகப்போ இரவு எங்கூர் பக்கத்துல நாடகம் இல்லாதப்போ இரவு 1 மணிக்கு இருந்து மோட்டர் விட போறாராம். தான் சொல்லிங்கிறார். அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நாடகம் இல்லாதப்போ இரவு 1 மணிக்கு இருந்து மோட்டர் விட போறாராம். நாளை மட்டும் இல்ல, நாடகம் இல்லாதப்போ இரவு 1 மணிக்கு இருந்து மோட்டர் விட போகும்போது நல்ல பாம்பு கட்சி துண்டா துடிக்கா இருந்து விட்டார் பெட்டிக்கார் என்று கடவுள் அன்று எழுதி விட்டால் அதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது. ஏங்க அதை எடுத்துங்க. இன்று இரவு இந்த புனிதமான மேடையில நாடகம் முடிந்து நாளை காலையில வேன்ல ஏறி நேர நான் காஞ்சிபுரத்துல இறங்கி 6 இட்லி 4 வடை 2 பூரி 2 பொங்கல் சாப்பிட்டு நேர வீட்டுல போய் திருநெல்வேலியில பெட் மேல் படுத்து உறங்குவேன் என்று கடவுள் அன்று எழுதி விட்டால் கடவுள் உங்களை எழுதிட்டான். எனக்கு எழுதிட்டாங்க. அம்மா வரடா, உனக்கு பிடிக்கலையா? அம்மா என்ன பிடிக்க வரடா? பண்ணுமா 4 இட்லி 2 வடை 6 பூரி 2 பொங்கல் 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 சும்மா சொல்றான்னு நினைக்காதீங்க, பின்னாடி வரும். உண்மையிலே சொல்றேன், இவன் புள்ளதான், உண்மையிலே இவன் பையன் தான். சின்ன 2 பையன், சின்ன பையன் தான் சொல்றப்போ. உண்மையிலே இவன் பையன் பாய் கிடையாது. உண்மையான விஷயம் சொல்றேன். ப்ராடு, பக்கா ப்ராடு. சரி, கது இருக்குதா? சத்தியமா கிடையாது. கது உண்மைதான் சொல்றா. ஏண்டா ஓன 2 ரூபாய் வாங்கினீங்களா? என்ன பண்ணீங்க கதுவா? வேலைக்கு போச்சு. சால் கம்பெனிக்கு சம்பளம் 7,500 கேக்குதா? 7,000 திருப்பி சொல்லு. மேஸ்திரி தரத்துக்கு 2 நாள் கிடைக்கும். நாத்தியமா திங்க மாட்டாரு. சொல்லாது. என்ன பண்ணா? வித்துட்டானா? எவ்வளவு கொண்டாட்டி வேலைக்கு போய் என்ன கம்பெனி? சால் கம்பெனியா? வேலைக்கு போய் சம்பாதிச்சு 7,500 வாங்கிக்குது. அது எவ்வளவு வித்தா? போய் அந்த கது கேட்டா 5,000 ரூபாய் கொடுத்தா தான் கொடுக்கணும். ஏன்னா விட்டீங்களா? வாயில மண்புழா மண்புழா என்னபா? நாகு பூச்சியா? அநியாயமாகுதாடா. யாராவது நாகு பூச்சி கட்டி செத்துக்கிறாங்களா? சாவுக்கு ஒரு காரணம் தானே தேவை. நடந்து போறா, கழுத்தடி வந்து உயிர் போயிடுது. எத்தனை காரணம் இருக்குது. நல்லா இருக்கிற போய் சேர்ந்துடுறான்.
ஆனா டேய் உன் சாவு அந்த நாக்கு பூச்சிருந்தா ஒரு பெரிய ஒரு விமர்சனமாவே ஆயிடும். நம்ம போகும்போது கழுத்தடி மீது செத்து போடுறேன்னா பேத்திக்கார சைக்கிள் வந்து நாம சாவு நாக்கு பூச்சி செத்து போயிடா. நியூஸே அதான், நியூஸ்லயே வந்துடும். சிறுநமலை சேர்ந்த அள்ளிமுத்து என்பவர் நாக்கு பூச்சி கடித்து மரணம் அடைந்து விட்டார். நல்ல வார்த்தையா வராதாங்க. ஏய், இதாடா நல்ல செய்தி. போலாமாடா? எங்கடா போனோம்? எங்கடா போனா? அருப்புடியா